ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம தேர்ட் யூனிட் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ட்ராக்ஷன் மெக்கானிக்ஸ். ஸோ இதில் மெயினாக ஸ்பீட் டைம் கர்வ் ஆஃப் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் பற்றி பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஸ்பீட் டைம் கர்வ். ஓகே, ஸோ அப்போது ஒரு 2 பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏங்கிற ஒரு ஸ்டேஷன் இருந்து ஸோ அது ஃபைனலாக பிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு போய் ரீச் ஆகணும். ஓகே, அப்போ ஒரு பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகும்போது ஸோ அதோட ஸ்பீடில் என்னென்ன டிஃப்ரென்சஸ்லாம் ஏற்படும். ஓகே, ஸோ அதோட ஸ்பீடு எந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதா என்ன அப்படின்னா இந்த ஸ்பீட் டைம் கர்வ். ஓகே, ஸோ அப்போ டைமை பொறுத்து அந்த ட்ரெயினோட ஸ்பீடு எப்படிலாம் வேரி ஆகுது. ஓகே, ஸோ எப்படிலாம் அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து வேரி ஆகுது, அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது நம்ம அந்த ட்ரெயினுக்கு வந்து ட்ரெயினுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய மோட்டரோட ஸ்பீடு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த மோட்டரோட ஸ்பீடை பொறுத்து அந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ அதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக பார்க்க போகிறது வந்து ஸ்பீட் டைம் கர்வ். ஓகே, ஸோ அப்போ ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகும்போது. ஓகே, ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகும்போது அந்த ட்ரெயினுக்கு வந்து சம் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷன் எடுத்துக்கிடும். ஸோ அதே மாதிரி அந்த டைம் டியூரேஷனில் அந்த ட்ரெயினோட ஸ்பீடு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அது எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது ஸோ அப்படின்னு சொல்லி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து டைம்ங்கிறது வந்து செகண்ட்ஸில் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ டைம் டீங்கிறது வந்து டைம் இன் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கே டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது ஸோ நம்ம இங்கே 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோம், ஏ அண்ட் பி. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை தான் இங்கே நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் இன் யூனிட் வந்து ரொம்ப முக்கியம், யூனிட் இன் கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துக்கிது அது வந்து செகண்ட்ஸில் சொல்லணும். ஓகே, ஸோ அதங்க டீங்கிறது டைம் இன் செகண்ட்ஸ். டைம் இன் செகண்ட்ஸ் சொல்லும்போது ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி. ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துக்கிதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதை வந்து செகண்ட்ஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் விங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, ஸோ அப்போ ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ட்ரெயின் வந்து ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீடில் வந்து போகும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்பீடை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வின்னு சொல்கிறோம். வி ரெப்ரசென்ட் ஸ்பீடு இன் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்பீடை ரெப்ரசென்ட் பண்ணும்போது மீட்டர் பெர் செகண்ட்லேயே சொல்லலாம், அப்படி இல்லை கிலோமீட்டர் பெர் ஹவரில் சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம இங்கே வின்னு சொல்கிறது வந்து ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டாங்கிறது வந்து ஆக்ஸலரேஷன் அண்ட் ரிட்டார்டேஷன். ஓகே, ஸோ ரிட்டார்டேஷன் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர் பெர் செகண்ட். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்ஸலரேஷன் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து ட்ரெயின் வந்து என்ன ஆகிட்டு அப்படின்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறது என்ன அப்படின்னா ஆக்ஸலரேஷன். ஓகே, ஸோ அப்போ ஆக்ஸலரேஷன் சொல்லும் போதே இன்க்ரீஸ் இன் ஸ்பீடு. ஓகே, ஸோ அதுமாதிரி ரிட்டார்டேஷன் சொல்கிறது டிக்ரீஸ் இன் ஸ்பீடு. ஸோ அப்போ அதோட யூனிட் என்ன பார்த்துருக்கோம்? கிலோமீட்டர் பெர் ஹவர் பெர் செகண்ட். ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஒரு செகண்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பெர் ஹவரில் ட்ரெயின் வந்து ஸ்பீடாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறதா என்ன அப்படின்னா ஆக்ஸலரேஷன். ஓகே, ஸோ அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ரேட்டில் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்குறது வந்து ஆக்ஸலரேஷன். ரிட்டார்டேஷன் சொல்கிறது ஒரு செகண்டுக்கு ஸ்பீடு வந்து என்ன டியூரேஷனில் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ ரிடக்ஷன் இன் ஸ்பீட். ஓகே, ஸோ ஸ்பீடு ரெடியூஸ் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிட்டார்டேஷன் அப்படின்னா கோஸ்டிங் பீரியட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டபிள்யூங்கிறது என்ன அப்படின்னா வெயிட் ஆஃப் தி ட்ரெயின் இன் டன்ஸ். ஓகே, ஸோ டன்ஸில் சொல்கிறது. ஸோ அப்போ 1000 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 டன். ஓகே, ஸோ எஃப்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ட்ராக்டிவ் எஃபோர்ட் ஆர் ஃபோர்ஸ் இன். ஓகே, ஸோ ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். ஓகே, ஸோ டார்க் டி ரெப்ரசன்ஸ் டார்க் இன் நியூட்டன் மீட்டர்ஸ். ஓகே, ஸோ டார்க்கோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த நோட்டேஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கணும். டீங்கிறது வந்து அப்படின்னா டைம் டியூரேஷன். அப்போ இந்த ட்ரெயின் பாயிண்ட் வந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துக்கிது. ஸோ அதை வந்து எதில் சொல்லணும் அப்படின்னா இன் செகண்ட்ஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. விங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டாங்கிறது ஆக்ஸலரேஷன் அண்ட் ரிட்டார்டேஷன். ரிட்டார்டேஷனுக்கு இன்னொரு நேம் வந்து கோஸ்டிங். ஓகே, ஸோ அப்போ அதோட யூனிட் என்ன அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் பெர் செகண்ட். அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது வந்து ஆக்ஸலரேஷன். அதேமாதிரி ஒரு செகண்டுக்கு ஸ்பீடு என்ன ரேட்டில் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறது வந்து ரிட்டார்டேஷன். ஓகே, ஸோ டபிள்யூங்கிறது வெயிட் ஆஃப் தி ட்ரெயின் இன் டன்ஸ். ஓகே, ஸோ டன்ஸ்ன்னு சொல்லும்போது 1000 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 டன்னு. எஃப்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன் நியூட்டன்ஸ். டீங்கிறது டார்க் இன் நியூட்டன் மீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபைடு ஸ்பீட் டைம் கர்வ். ஓகே, ஸோ இதில் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம ஸ்பீடை ரெப்ரசென்ட் பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைமை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து 5 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா நாட்சிங் பீரியட், ரெண்டாவது வந்து ஆக்ஸலரேஷன், மூணாவது பீரியட் வந்து ஃப்ரீ ரன்னிங். ஓகே, ஸோ ஃப்ரீ ரன்னிங்கிற பீரியடில் வந்து இந்த கிராஃப் வச்சு நம்ம பார்க்கும்போது சொல்லலாம் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃப்ரீ ரன்னிங் பீரியடில் வந்து ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். கோஸ்டிங் பீரியடுங்கிறது தான் என்ன அப்படின்னா ரிட்டார்டேஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த பீரியடில் என்ன ஆகுது? ட்ரெயினோட ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆகுது, ஃபைனலாக பிரேக்கிங். ஓகே, ஸோ அப்போ 2 பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம் இல்லையா? ஸோ ஏங்கிற பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபைனல் எண்டிங் பாயிண்ட் வந்து பி. ஓகே,
ஸோ இதுதான் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்பீட் டைம் கர்வில் என்னென்ன டியூரேஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னா டோட்டலாக 5 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாச்சிங் பீரியட், ரெண்டாவது ஆக்சலரேஷன், மூணாவது வந்து ஃப்ரீ ரன்னிங் பீரியட், ஃபோர்த் வந்து கோஸ்டிங் அப்படின்னா ரிட்டார்டேஷன் பீரியட், ஃபைனலாக பிரேக்கிங். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம நாச்சிங் பீரியட் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நாச்சிங் பீரியட். ஸோ இப்போ எல்லாமே நீங்கள் ஒரு டிசி சீரிஸ் மோட்டர் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரிக் ட்ராக்ஷன்லாம் இனிஷியல் டார்க் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இனிஷியல் டார்க் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோட்டார்ஸில் வந்து ஒன்று டிசி சீரிஸ் மோட்டர், இன்னொன்று வந்து 3 ஃபேஸ் ஸ்லிப்பரிங் இண்டெக்ஸ் மோட்டர். பட் நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாமே ஒரு சிங்கிள் லைன் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடியதான். ஓகே, ஸோ அது மெயினாக எப்படி இருக்கும் அப்படின்னா டிசி சீரிஸ் மோட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த டிசி சீரிஸ் மோட்டர் பற்றி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நாச்சிங் பீரியட். ஸோ அது டைம் டியூரேஷன் எவ்வளவு 0 to T1. ஓகே, ஸோ 0 to T1னா இங்கே பார்த்தோம் இல்லையா 0 to T1 இந்த டைம் டியூரேஷன் தான் நாச்சிங் பீரியட்னு சொல்கிறோம். ஸோ இந்த பீரியடில் என்ன நடக்குது, டியூரிங் திஸ் பீரியட் ஆஃப் ரன், தட் இஸ் 0 to T1 வந்து ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இஸ் கிராஜுவலி கட், ஸோ தட் தி மோட்டார் கரண்ட் இஸ் லிமிட்டட். ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு மோட்டாரில் வந்து இனிஷியலாக ஸ்டார்டிங் கரண்ட் வந்து அதிகமாக அது என்ன பண்ணும் அப்படின்னா எடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் கரண்ட் அதிகமாக ட்ரா பண்ணும். ஸோ அதை லிமிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அது வந்து திஸ் த ஸ்டார்டர். ஓகே, ஸோ அப்போ ஸ்டார்டர்ஸில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு பிக்கப் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கட் பண்ணிட்டே வரும். ஓகே, ஸோ அதான் இது என்ன பீரியடில் நடக்கும் அப்படின்னா நாச்சிங் பீரியடில் நடக்கும். அப்போ ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிராஜுவலாக கட் பண்ணிட்டே வரும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது 0.1 வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஃபைனல் பாயிண்ட். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இதுதான் 6th பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், கட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் வந்து ஓரளவுக்கு லிமிட் பண்ணலாம். ஓகே, ஸோ மோட்டர் கரண்ட் லிமிட் ஆகுது to a certain value. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் தி மோட்டர் இஸ் கிராஜுவலி இன்க்ரீஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்டிங் வோல்டேஜும் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்கள் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ இனிஷியலாக ஒரு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார் கனெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து வோல்டேஜ் வந்து 1/√3 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெசிஸ்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் பாயிண்ட்டில் ஸ்டார்டிங்கில் வைக்கிறோம். ஸோ அப்போ அந்த வோல்டேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸில் வந்து ட்ராப் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ குறைக்க வோல்டேஜோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. கரண்ட் லிமிட் ஆகுது, அட் த சேம் டைம் வோல்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அந்த ட்ராக்ஷன் மோட்டார் ஸ்டார்ட்ஸ் டு ஆக்ஸலரேட் ஃப்ரம் ரெஸ்ட். ஓகே, ஸோ அப்போ ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து நம்ம மோட்டருக்கு சப்ளை கொடுக்குறோம். சப்ளை கொடுத்துட்டு இனிஷியலாக ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டர்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணிகிட்டே வரும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ட்ரெயின் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா நாச்சிங் பீரியட். ஸோ அப்போ இந்த பீரியடில் மெயின் நம்ம என்ன பண்ணுறோம், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இனிஷியலாக இந்த ஸ்டார்டிங் கரண்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிமிட் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வோல்டேஜும் நம்ம ஒவ்வொரு பாயிண்டாக ரெசிஸ்டன்ஸை கட் பண்ண வோல்டேஜ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணுறதுக்கு ஹேண்டில் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஃப்ரம் ஒன் நாட்ஸ் டு அனதர், ஒரு பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போக ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஓகே, ஸோ அதனால் இந்த பீரியட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாச்சிங் அப் பீரியட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் பீரியட் இஸ் கால்ட் அஸ் நாச்சிங் அப் பீரியட். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாட்ஸ்லேருந்து அடுத்த நாட்ஸ்க்கு நம்ம கொண்டு போயிட்டே இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபஸ்ட்டு நாச்சு, இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இது ஃபைனல் ஒன், சிக்ஸ்த். ஓகே, ஸோ த ஆக்ஸலரேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம் டியூரிங் திஸ் பீரியட். ஓகே, ஸோ ஆக்ஸலரேஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பீட் டைம் கர்வ் வந்து இந்த பொசிஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், தட் இஸ் லீனியராக இருந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை இங்கே நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ நியர்லி பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த ட்ரெயின் வந்து இனிஷியலாக அதிகமான டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா கிராஜுவலாக ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு ரியோஸ்டாட்டிக் ஆக்ஸலரேஷன் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ரியோஸ்டாட்டிக் ஆக்ஸலரேஷன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரெயின் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்லோ ஸ்பீடில் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா அந்த ட்ரெயினை ரெஸ்டிங் பொசிஷன்லேருந்து நம்ம மூவ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஸ்பீட்லாம் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை, ரெஸ்டிங் பொசிஷன்லேருந்து ஸ்லைட்டாக மூவ் பண்ணுறோம். அப்போ ஸ்பீடோட வேரியேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்பீட் டைமுக்கு வந்து இந்த டியூரேஷன் நாச்சிங் அப் பீரியடில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ 0 to T1. ஸோ இது இனிஷியல் பாயிண்ட் 0. ஓகே, ஸோ அப்படின்னா ஏன்னு கூட வச்சுக்கோங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ. ஸோ இது வந்து ஃபைனல் பி. ஸோ நாச்சிங் பீரியட். ஸோ இந்த பீரியட் நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியும். ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணிட்டே வரும். கரண்ட் வந்து லிமிட் ஆகுது. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸை கட் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டில் ட்ரெயின் வந்து அதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் தான் ரைஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதாவது அந்த ட்ரெயின் வந்து ரெஸ்டிங் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு வரோம். ஓகே,
ஸோ செகண்ட் பீரியட் என்ன அப்படின்னா ஆக்ஸலரேஷன் பீரியட். ஓகே, ஸோ செகண்ட் பீரியட் இஸ் ஆக்ஸலரேஷன் பீரியட். ஸோ டைம் டியூரேஷன் இஸ் T1 to T2. ஸோ இந்த பீரியட். ஓகே, ஸோ T1லேருந்து T2 வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா T1 to T2 இந்த பீரியட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்ஸலரேஷன் பீரியட்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்ஸலரேஷன் பீரியட். ஓகே, ஸோ A to B. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஆக்ஸலரேஷன் பீரியட் வரும்போது இந்த நாட்ஸ் வந்து எங்கே வந்துருச்சு அப்படின்னா இந்த 6th பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்கே இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம், வோல்டேஜ் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஓகே, ஸோ வோல்டேஜ் இஸ் மேக்ஸிமம். ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்கு இந்த ஃபுல் வோல்டேஜ் இஸ் அப்ளை டு தி மோட்டார். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து வோல்டேஜ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமாக கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ எல்லா வோல்டேஜும் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ராப் ஆயிடுச்சு. பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ குறைச்சிட்டோம். ஓகே, ஸோ 6th பாயிண்ட்லேருந்து மினிமம் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸு, இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது இங்கே வோல்டேஜ் ட்ராப் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ வோல்டேஜ் ட்ராப் கம்மி. ஸோ அப்போ மிஷினுக்கு அக்ராஸாக அதிகமான வோல்டேஜ் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபுல் வோல்டேஜ் இஸ் அப்ளைட் டு தி மோட்டார். அப்போ நான் டார்க் டிக்ரீசஸ் அண்ட் ஸ்பீட் இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா ஆக்ஸலரேஷன் சொல்லும்போது ஸ்பீட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு ரேபிட் பாயிண்ட்டில் வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸ்பீட் இன்க்ரீசஸ் அக்கார்டிங் டு தி ஸ்பீட் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி மோட்டார். ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே DC சீரிஸ் மோட்டர்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட் ஸ்டார்டிங் கரண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டார்டிங் டார்க் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இனிஷியல் ஸ்டார்டிங் டார்க் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் ட்ரெயின் வந்து ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து மூவ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்மேச்சர் கரண்ட் வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பேக் EMF எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ என்ன ஆகும், ஆர்மேச்சர் கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன, ஆர்மேச்சர் கரண்ட் ஈக்குவல் டு V minus EB divided by RAன்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ RAங்கிறது ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸு, EBங்கிறது பேக் EMF, Vங்கிறது இன்புட் சப்ளை வோல்டேஜ். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா பேக் EMF இன்க்ரீஸ் ஆகும். பேக் EMF இன்க்ரீஸ் ஆகும்போது ஆர்மேச்சர் கரண்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்டார்டிங்கில் ஆர்மேச்சர் கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ஸில் ஆர்மேச்சர் கரண்ட், ஒய் ஆக்சிஸில் டார்க் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆர்மேச்சர் கரண்ட் வந்து இனிஷியலாக அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதனால் ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பேக் EMF வந்து இன்க்ரீஸ் ஆக ஆர்மேச்சர் கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் டார்க்கும் ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதே இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் வந்து ரெடியூஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா ஸ்பீட் டார்க். ஓகே, ஸோ இப்போ இனிஷியலாக இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டார்க்கோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஓகே, ஸோ டார்க்கோட வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ டார்க்கோட வேல்யூ இங்கே இருக்குது, ஸ்பீட் வந்து இங்கே இருக்குது. ஓகே, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா டார்க்கோட வேல்யூ வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க டார்க் டிக்ரீசஸ் அண்ட் ஸ்பீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா திஸ் இஸ் ஆக்ஸலரேஷன் பீரியட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரெயின் வந்து ரெக்யூர்ட் டார்க் கிடைக்குது. ஸோ ட்ரெயின் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். தட் இஸ் த ஆக்ஸலரேஷன் பீரியட், தட் இஸ் T1 to T2. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தேர்ட் பீரியட் ஃப்ரீ ரன்னிங் பீரியட். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ ரன்னிங் பீரியட் இந்த கிராஃப் வச்சே நம்ம சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரீ ரன்னிங் பீரியட். ஓகே, ஸோ T2 to T3, ஸோ அப்படின்னா B to C இந்த லைன். ஓகே, ஸோ இந்த லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஸ்பீட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட்டாக. ஸோ அதனால என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரீ ரன்னிங் பீரியட். ஓகே, ஸோ அப்போ டைமை பொறுத்து ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஸோ ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ அந்த ஃப்ரீ ரன்னிங் பீரியடில் தட் இஸ் பிட்வீன் T2 to T3 பவர் சப்ளை டு தி மோட்டர் இஸ் அட் ஃபுல் வோல்டேஜ். ஓகே, ஸோ ஃபுல் வோல்டேஜ் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பீட் ஆஃப் திஸ் பீரியட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட் இன் திஸ் பீரியட். ஓகே, ஸோ ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். அதனால் பவர் வந்து சப்ளைலேருந்து எடுக்கக்கூடிய பவரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ பவர் ட்ரான் ஃப்ரம் தி சப்ளை இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ தி ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஸ்பீட் அண்ட் பவர் ட்ரான் ஃப்ரம் தி சப்ளை ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஃபுல் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபுல் வோல்டேஜ் வந்து இந்த பீரியட்லேயே ஃபுல் வோல்டேஜ் வந்துடும். ஓகே, ஸோ ஆக்ஸலரேஷன் பீரியட்லேயே ஃபுல் வோல்டேஜ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பீரியட் வந்து கோஸ்டிங் பீரியட், தட் இஸ் பிட்வீன் T3 to T4. ஓகே, கோஸ்டிங் அப்படின்னா ரிட்டார்டேஷன் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் T3 to T4 கோஸ்டிங். இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், ஆக்ஸலரேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஆக்ஸலரேஷன் சொல்கிறது வந்து ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஸ்பீடு, கோஸ்டிங்கிறது வந்து ரேட் ஆஃப் டிக்ரீஸ் இன் ஸ்பீடு. ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டில் C to Dயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பீடு வந்து என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா கிராஜுவலி ஸ்டார்ட்ஸ் டு ரெடியூஸ். ஓகே, ஸோ ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இந்த ஆக்ஸலரேஷன் பீரியடில் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ரீ ரன்னிங் பீரியடில் வந்து ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட்டு,
கோஸ்டிங் பீரியடில் வந்து ஸ்பீட் ஸ்டார்ட்ஸ் டு ரெடியூஸ். ஓகே, ஸோ இங்கே என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா at the end of the free running பீரியடோட எண்டு, தட் இஸ் at the T3யோட எண்டு. ஓகே, ஸோ அந்த T3ங்கிற டைம் எப்போ முடியுதோ அதுலேருந்து என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா கோஸ்டிங் பீரியட் ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், at the end of the free running period supply to the motor is cut off. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கோஸ்டிங் பீரியடில் வந்து மோட்டர் அண்ட் சப்ளை, ஓகே, ஸோ ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்காது அப்படின்னா there is no connection. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், மோட்டர் வந்து சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ we are disconnecting the motor and the train is allowed to run under its own kinetic energy. அப்போ இவ்வளோ நேரம் என்ன ஸ்பீடில் வந்துட்டு இருந்துச்சோ அந்த கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா மோட்டர் வந்து ட்ரெயின் வந்து ஸ்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ பட் நம்ம மோட்டருக்கு எந்த சப்ளை நம்ம கொடுக்கல, பட் இவ்வளோ நேரம் அதுக்கு இருந்த கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி ட்ரெயின் வந்து ஸ்டில் ரன்னிங் கண்டிஷன்லேயே இருக்கும். ஓகே, ஸோ டியூ டு ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இன்புட் சப்ளை கொடுக்கலன்னு உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீட் வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஸ்பீட் ஸ்டார்ட் டு ரெடியூஸ். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம மோட்டருக்கு எந்த பவரும் கொடுக்கல. ஓகே, ஸோ இன்புட் பவர் கொடுக்கல, ஸோ அதோட கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ டைம் டியூரேஷன் போக போக கைனடிக் எனர்ஜி ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னாலையும் ட்ரெயினோட ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறது ட்ரெயினோட வெயிட், ட்ரெயினோட இனர்ஷியானாலையும் அதோட ஸ்பீட் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் ரெடியூஸ்டு. ஓகே, ஸோ ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் வந்து இஸ் கிராஜுவலி டிக்ரீசஸ். ஓகே, ஸோ ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ த ரேட் ஆஃப் டிக்ரீசிங் ஸ்பீடை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோஸ்டிங் அப்படின்னா ரிட்டார்டேஷன் பீரியட்னு சொல்கிறோம். ரேட் ஆஃப் இன்க்ரீஸ்னு சொல்கிறது வந்து ஆக்சலரேஷன். ஓகே, அது அப்படி அப்போ ஆக்சலரேஷன் கோஸ்டிங்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த கோஸ்டிங் பீரியடில் என்னென்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ட்ரெயின் வந்து அதோட கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டில் ரன்னிங்கில் இருக்குது. ஸ்பீட் வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகுது. எதனால் அப்படின்னா டியூ டு இட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ ட்ரெயினோட வெயிட்னாலையும் அந்த ட்ராக்ல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன்னாலையும். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் இனர்ஷியா ஆஃப் தி ட்ரெயின். ஸோ இந்த ரெண்டுனாலையும் ஸ்பீட் வந்து என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ பாயிண்ட் C2D வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக இன்னொரு பீரியட் இருக்குது, தட் இஸ் பிரேக்கிங் ஆர் ரிட்டார்டேஷன் பீரியட். ஓகே, ஸோ பிரேக்கிங் பீரியட். ஓகே, ஸோ அப்போ இந்த பிரேக்கிங் பீரியட் என்ன பண்ணுறோம், at the end of the கோஸ்டிங் பீரியட், இந்த கோஸ்டிங் பீரியட் எப்போ முடியுதோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ பிரேக்ஸ் ஆர் அப்ளைடு டு பிரிங் தி ட்ரெயின் டு தி ஸ்டாப். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரெயினை வந்து ஸ்டாப் பொசிஷன் கொண்டு வரோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேஷனரியாக ஒரு ரெஸ்ட் பொசிஷன் கொண்டு வரோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெக்கானிக்கல் பிரேக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பிரேக்ஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் ஏதோ நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி அந்த ட்ரெயினோட ஸ்பீடை வந்து 0 ஸ்பீடு கொண்டு வரோம். ஓகே, அப்போ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா டியூரிங் திஸ் பீரியட் ஸ்பீட் டிக்ரீசஸ். ஓகே, ஸோ ஸ்பீட் டிக்ரீசஸ் ரேப்பிட்லி. ஸ்பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் ஆகும். ஃபைனலி ரெடியூசஸ் டு 0. ஃபைனல் பாயிண்ட் வந்து 0. இந்த பொசிஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா B. ஓகே, ஸோ அப்போ ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிரேக்கிங் பீரியட். ஓகே, ஸோ D to E. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், பேர் அப்ளைங் தி பிரேக்ஸு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் C to Dயில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. பட் இந்த பிரேக்கிங் டைமில் ஸ்பீட் வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபுல்லாக ரெடியூஸ் ஆயிடும். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம பிரேக்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ட்ரெயினோட ஸ்பீட் வந்து டிராஸ்டிக்காக ரேப்பிடாக ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபைனலி இட் ரீச்சஸ் தி பாயிண்ட் 0. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 0. அப்போ என்ன அர்த்தம், ட்ரெயின் வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த 5 பீரியட் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா ஒரு ட்ரெயினோட ஸ்பீட் டைம் கர்வ்னு நம்ம சொல்கிறது. ஓகே, ஸோ அப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா நாட்சிங் பீரியட், ஆக்சலரேஷன், ஃப்ரீ ரன்னிங் பீரியட் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து கோஸ்டிங் பீரியட், ஃபைனலாக பிரேக்கிங். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஒய் ஆக்சிஸில் எல்லாமே ஸ்பீட் இன் km/h ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி டைம் வந்து செகண்ட்ஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஸ்பீட் வந்து km/h. ஓகே, ஸோ ஸ்பீட் இன் km/h. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நாட்சிங் பீரியடில் என்ன நடக்குது அப்படின்னா டு லிமிட் தி ஸ்டார்டிங் கரண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் வந்து அதிகமான ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஃபைனலாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணிட்டே வரோம். ஓகே, ஸோ இது நாட்சிங் பீரியடில் நடக்குது. இப்போ இந்த பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட ஸ்பீட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கிராஃப் நீங்கள் பார்க்குறதுக்கு நியர்லி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து ஒரு ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஓகே, ஸோ செகண்ட் வந்து ஆக்சலரேஷன் பீரியட். ஸோ அந்த பீரியடில் ட்ரெயினோட ஸ்பீட் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆக்சலரேஷன் பீரியடில் வந்து ஃபுல் வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணிடுவோம். ஓகே, ஸோ மோட்டருக்கு அக்ராஸாக ஃபுல் வோல்டேஜ் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ இங்கே டிராஸ்டிக்காக ரெசிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணி மேக்ஸிமம் இந்த 6th பொசிஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மினிமம் வேல்யூ, அதனால் வோல்டேஜ் ட்ராப் கம்மி. ஸோ அதனால் மோட்டருக்கு அக்ராஸாக ஃபுல் வோல்டேஜ் கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபுல் வோல்டேஜ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ரன்னிங் பீரியட். ஸோ ஃப்ரீ ரன்னிங் பீரியட் கிராஃப் வச்சு சொல்லிடலாம். ஸோ இந்த பீரியட்ல வந்து பவர் அந்த மோட்டர் ட்ராப் பண்ணக்கூடிய பவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அதேமாதிரி மோட்டரோட ஸ்பீடும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். கோஸ்டிங் பீரியட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் பாயிண்ட் கோஸ்டிங் பீரியடில்
நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மோட்டர் கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ வி ஆர் டிஸ்கனெக்டிங் தி மோட்டர் ஃப்ரம் தி சப்ளை, டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஸ்டில் தி ட்ரெயின் இஸ் ரன்னிங். ஸோ அதோட கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ அதோட ஸ்பீடு வந்து ட்ராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ எதனால் அப்படின்னா அந்த ட்ரெயினோட ஓன் வெயிட். ஓகே, ஸோ அதனோட வெயிட்னாலையும் அதே மாதிரி அந்த ட்ராக்ல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன்னாலே என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெயினோட ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோஸ்டிங் பீரியடில் மெயினாக நம்ம வந்து மோட்டர் வந்து சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபைனலாக பிரேக்கிங் பீரியடில் நம்ம வியர் அப்ளைங் மெக்கானிக்கல் பிரேக் ஆர் எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் ஏதோ ஒன்று நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஸ்பீடு வந்து ரேப்பிடாக ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஸ்பீடு வந்து உடனே ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃபைனலி இந்த ட்ரெயின் வந்து என்ன பொசிஷனுக்கு வந்துடும் அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகே, ஸோ தட் இஸ் 0 ஸ்பீடுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த 5 சேர்ந்ததான் என்ன அப்படின்னா ஸ்பீட் டைம் கர்வ் ஆஃப் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ். ஓகே, ஸோ என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் சர்வீசஸ். ஓகே, ஸோ மொத்தம் 3 டைப் இருக்குன்னு பார்க்குறோம். ஒன்று வந்து மெயின் லைன் சர்வீஸ், ரெண்டாவது வந்து சப்அர்பன் சர்வீஸ், மூணாவது வந்து அர்பன் சர்வீஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெயின் லைன் சர்வீஸ். ஓகே, ஸோ ஸ்பீட் டைம் கர்வ் வந்து மெயின் லைன் சர்வீஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட் மெயின் லைன் சர்வீஸ்னா என்ன? ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சக்ஸசிவ் ஸ்டேஷன், 2 ஸ்டேஷனுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குமா? மோர் தென் 10 கிலோமீட்டர். ஓகே, ஸோ அப்போ 10 கிலோமீட்டருக்கு அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் A and B 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க, A and B. ஸோ இதில் இங்கே இருந்தால் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து B. ஓகே, ஸோ ஃபைனல் ரீச்சிங் பாயிண்ட். ஓகே, ஸோ ஸ்டேஷன் ஏலேருந்து ஸ்டேஷன் பிக்கு வரணும். ஸோ இது ரெண்டுக்குள்ளே இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? மோர் தென் 10 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டருக்கும் அதிகமான டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து கூட. ஓகே, ஸோ அப்போ இந்த டைமில் என்ன இருக்கும்? இந்த சர்வீஸ் ஃப்ரீ ரன்னிங் பீரியட் ஆஃப் தி ட்ரெயின் இஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரீ ரன்னிங் பீரியட்னா என்ன? ட்ரெயின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரொம்ப நேரம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிராஃப் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஸ்பீடு, இங்கே வந்து எக்ஸாக்சில் வந்து டைம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதில் எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா நாட்சிங் பீரியட் அதே மாதிரி ஆக்ஸலரேஷன் பீரியடில் வரும். இந்த டைமில் வந்து இந்த மெயின் லைன் சர்வீஸில் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃப்ரீ ரன்னிங் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த டியூரேஷன், அதாவது ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லையா, ட்ரெயினோட ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டியூரேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஃப்ரீ ரன்னிங் பீரியட். ஓகே, ஸோ த டியூரேஷன் ஆஃப் ஃப்ரீ ரன்னிங் பீரியட் இஸ் மோர் இன் மெயின் லைன் சர்வீஸ். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 ஸ்டேஷன்ஸ் வந்து இங்கே அதிகம். ஸோ ரெண்டாவது ஸ்பீட் டைம் கர்வ் ஆஃப் சப்அர்பன் சர்வீஸ். ஓகே, ஸோ சப்அர்பன் சர்வீஸுங்கிறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு லைட்டாக சிட்டி மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்பராக சிட்டின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதுதான் என்ன அப்படின்னா சப்அர்பன் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அர்பன்னா சிட்டி. ஓகே, ஸோ சப்அர்பன் சர்வீஸ்னு சொல்லும்போது ஸோ அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு? 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், 2 ஸ்டேஷனுக்கு இடைப்பட்டுள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1.5 to 8 கிலோமீட்டர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மெயின் லைன் சர்வீஸில் 10 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருந்துச்சு. இங்கே வந்து 1.5 to 8 கிலோமீட்டர். ஓகே, ஸோ அப்போ ஏங்குற ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அது சென்டிங் எதுனா இது வந்து ரிசீவிங் ஸ்டேஷன். ஓகே, ஸோ அப்போ ட்ரெயின் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலாக மீட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இது நடுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? 1.5. ஓகே, ஸோ அப்போ வந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான், 1.5லேருந்து 8 கிலோமீட்டர். ஓகே, ஸோ அப்போ ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்கே எதில் அதிகமாக இருக்கும்? ஆக்ஸலரேஷன் அண்ட் பிரேக்கிங் ரிட்டார்டேஷன் ரெக்கார்ட் ஆர் ஹை. ஓகே, ஸோ ஆக்ஸலரேஷன் அண்ட் பிரேக்கிங். ஓகே, ஸோ இதுதான் அங்கே அதிகமாக இருக்கும். ஃப்ரீ ரன்னிங் பீரியட் வந்து இங்கே இஸ் நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா அந்த ட்ரெயின் ஆக்ஸலரேட் ஆகி அதுக்குள்ளே என்ன வந்துடும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் அது ரன் ஆகிறதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஷன் வந்துடும். ஏன் அப்படின்னா அது ரெண்டுக்குள்ளே நடுவில் பட்டுள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்போ அந்த ட்ரெயின் ஆக்ஸலரேட் ஆகிறதுக்குள்ளேயே அடுத்த டிஸ்டன்ஸ் வந்துடும். அப்போ நம்ம ட்ரெயின் ஆக்ஸலரேட் ஆகும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ அந்த ஃப்ரீ ரன்னிங் அதாவது அந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பீரியட் வந்து இந்த இதில் வந்து இருக்காது சப்அர்பன் சர்வீஸில். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு ஃப்ரீ ரன்னிங் பீரியட். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் ஹியர். ஏன் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 ஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, தட் இஸ் 1.5 to 8 கிலோமீட்டர் தான். அண்ட் தி கோஸ்டிங் பீரியட் வில் பி கம்பேரிட்டிவ்லி லாங்கர் தென் தி அர்பன் சர்வீஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே வந்து கோஸ்டிங் பீரியட் இருக்கு இல்லையா, அப்போ கோஸ்டிங் பீரியட் என்ன பண்ணுவோம்? மோட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். அப்போ ஆக்ஸலரேஷன் பண்ணி கொஞ்சம் ஸ்பீட் கொண்டு வருவோம், அதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோட்டர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ கோஸ்டிங்லேயே அதோட கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணியே ரன் ஆகிட்டு இருக்கும். ஃபைனலாக பிரேக் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ ஃப்ரீ ரன்னிங் பீரியடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அர்பன் ஆர் சிட்டி. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 ஸ்டேஷன் இடைப்பட்டுள்ள டிஸ்டன்ஸ் இன்னும் கம்மியாயிரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 0.75 to 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்போ மோட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்ஸலரேட் பண்ணுவோம், அதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஷன் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஃப்ரீ ரன்னிங் பீரியட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆக்ஸலரேஷன் அண்ட் ரிட்டார்டேஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து கோஸ்டிங் பீரியட் இருந்துச்சு. கோஸ்டிங் பீரியட்னா என்ன? மோட்டர் வந்து நம்ம சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதுவே ஓடும். ஓகே, ஸோ அதோட கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி ஓடும். இங்கே அதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ கோஸ்டிங் பீரியடும் கிடையாது. மோட்டரை ஆக்ஸலரேட் பண்ணி கொஞ்சம் தூரம் வர்றதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஷன் வந்துடும், உடனே பிரேக் பண்ண வேண்டியதான். அப்போ ஆக்ஸலரேஷன் அண்ட் பிரேக்கிங் மட்டும்தான் இருக்கும். ஓகே,
ஆக்சலரேஷன் அண்ட் பிரேக்கிங் அண்ட் ரிட்டார்டேஷன்ங்கிறது பிரேக்கிங். ஓகே, ஸோ ஷுட் பி சஃபிஷியன்ட்லி ஹை. இது மட்டும் தான் இருக்கும். ஸோ வந்து there is no ஃப்ரீ ரன்னிங் பீரியட். ஓகே, ஸோ ஃப்ரீ ரன்னிங் பீரியடுக்கு பாசிபிளே இல்லை, ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. கோஸ்டிங் பீரியடும் இஸ் ஸ்மால். ஓகே, ஸோ கோஸ்டிங் பீரியடும் ஸ்மால். கோஸ்டிங் பீரியட்னு சொல்கிறது என்ன, மோட்டர் வந்து சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் ரன் பண்ண விடுவோம் இல்லையா, ஸோ அந்த பீரியடும் இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ அப்போ இந்த 3 கிராஃப் வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு மெயின் லைன் சர்வீஸில் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 ஸ்டேஷன்ஸ் வந்து மோர் தென் 10 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சலரேட் பண்ணுறோம். அந்த ஃப்ரீ ரன்னிங் பீரியட் வந்து இதில் அதிகமாக இருக்கும். இதில் அப்படின்னா மெயின் லைன் சர்வீஸில். ரெண்டாவது வந்து சப்பர்பன் சர்வீஸ். சப்பர்பன் சர்வீஸில் கோஸ்டிங் பீரியட் வந்து அதிகமாக இருக்கும். கோஸ்டிங் பீரியடுங்கிறது என்ன, மோட்டர் வந்து சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஸோ அந்த ட்ரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதான் என்ன அப்படின்னா கோஸ்டிங் பீரியட். அப்போ கோஸ்டிங் பீரியட் வந்து சப்பர்பன் சர்வீஸில் அதிகமாக இருக்கும். ஃப்ரீ ரன்னிங் பீரியட் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஃப்ரீ ரன்னிங் பீரியட் வந்து இதில் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இந்த கிராஃப் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சலரேஷன் பீரியட். இந்த கோஸ்டிங் பீரியட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ கோஸ்டிங் பீரியட். ஸோ இந்த பீரியட் கோஸ்டிங் பீரியடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மோட்டர் வந்து என்ன பண்ணுறோம் சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே, ஸோ இந்த கிராஃபில் பார்த்தா தெரியும் ஆக்சலரேஷன். இந்த கோஸ்டிங் பீரியட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அர்பனா சிட்டி சர்வீஸ். ஸோ இதோட 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இட் இஸ் வெரி ஷார்ட். ஸோ எவ்வளோ சொல்லலாம் அப்படின்னா 0.75 to 1 கிலோமீட்டர் இவ்வளோ தான் இருக்கும். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் தான். ஸோ அப்போ இதில் மேக்ஸிமம் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷன் அண்ட் பிரேக்கிங் இது மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சலரேஷன் அண்ட் பிரேக்கிங். ஓகே, கொஞ்சம் தூரம் என்ன கோஸ்டிங் பீரியட் வரலாம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டக்குன்னு பிரேக்கிங் வந்துடும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ ஏன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது பி, ரெண்டுக்கும் நடுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர். ஸோ இதில் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 1.5 to 8 கிலோமீட்டர். மெயின் லைன் சர்வீஸில் வந்து மோர் தென் 10 கிலோமீட்டர். ஓகே, ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கூட கூட ஃப்ரீ ரன்னிங் பீரியட் வந்து கூடும். ஓகே, ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாக ஆக்சலரேஷன் அண்ட் பிரேக்கிங் மட்டும் தான் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா கோஸ்டிங் பீரியட் வந்து அதிகமாக இருக்கும். அதான் நம்ம சப்பர்பன் சர்வீஸ்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிளிஃபைடு ஸ்பீட் டைம் கர்வ். ஓகே, ஸோ இதில் வந்து சிம்பிளிஃபைடு ஸ்பீட் டைம் கர்வில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்பீட் டைம் கர்வை 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஓகே, ஸோ வந்து ஃபார் அனலைசிங் பர்பஸ். ஓகே, ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பீட் டைம் கர்வை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து குவாட்ரிலேட்டரல் ஸ்பீட் டைம் கர்வ், இன்னொன்று வந்து ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வ். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த கிராஃபில் வந்து ஆக்சுவலாக ஸ்பீட் டைம் கர்வ் வந்து என்ன அப்படின்னா OABC ஷோஸ் தி ஆக்சுவல் ஸ்பீட் டைம் கர்வ். ஆக்சுவல்னா என்னது அப்படின்னா ஒரிஜினல் ஸ்பீட் டைம் கர்வ். ஓகே, ஸோ OABC. ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆக்சுவல் அப்படின்னா ஒரிஜினல் ஸ்பீட் டைம் கர்வ். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட அனலைசிங் பர்பஸ்க்காக அதை ஈஸி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 தான் பிரிக்கிறோம். ஓகே, ஸோ 2 தான் இதே கிராஃபை நம்ம 2 பாயிண்ட்டாக வரைகிறோம். ஓகே, ஸோ ஒன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வ் வரைகிறோம். இன்னொன்று வந்து குவாட்ரிலேட்டரல் ஸ்பீட் டைம் கர்வ். ஓகே, ஸோ இந்த ஆக்சுவல் ஸ்பீட் டைம் கர்வ்லேருந்து அந்த 2 கர்வும் வரைகிறோம் வித்தவுட் சேஞ்சிங் தி ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் அண்ட் ரிட்டார்டேஷன் அண்ட் ஏரியா ஆஃப் கர்வ். ஓகே, ஸோ அந்த ஏரியா ஆஃப் கர்வ் அது இந்த கர்வ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கர்வோட ஏரியா எதையும் சேஞ்ச் பண்ணாமல் ஸோ அதை சிம்பிளிஃபை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட டைமென்ஷன்ஸை மட்டும் மாற்றுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வ். ஸோ ட்ரெபிசாய்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க OA1B1C ஈக்குவலன்ட் ட்ரெபிசாய்டல் கர்வ். அப்போ ஆக்சுவல் கர்வ் வந்து எப்படி மாற்றுறோம், ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வாக மாற்றுறோம். ஸோ OA1B1C. ஓகே, ஸோ அப்போ இது OA1B1C. ஓகே, ஸோ இதை மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் OA1B1 அண்ட் C இதை பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரெபிசைட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷேப் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த கர்வ் த ஆக்சலரேஷன் பீரியட் அண்ட் கோஸ்டிங் பீரியட் ஆஃப் ஆக்சுவல் ஸ்பீட் டைம் கர்வ் ஆர் ரீப்ளேஸ் பை கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஸோ அப்போ அந்த ஆக்சலரேஷன் அண்ட் கோஸ்டிங்கை ரீப்ளேஸ் பண்ணி கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பீரியட் மாதிரி கொண்டு வரோம். ஓகே, ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக தானே இருக்குது. இந்த இது வந்து ஓரளவுக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பீரியட்ஸ்னால் அப்போ இந்த கிராஃப் தட் இஸ் இந்த ட்ரெபிசாய்டு ஸ்பீட் டைம் கிராஃபில் வந்து நம்ம வந்து எதை அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ட்ரெயின் வந்து மெயின் லைன் சர்வீஸில் வந்து எப்படி இருக்குது அதோட ஸ்பீட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பீரியட் வந்து மெயின் இதில் இருக்கும், மெயின் லைன் சர்வீஸில் தான் இருக்கும். ஏன்னா அதில் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்டேஷன்ஸ் வந்து அதிகம். அப்போ இந்த ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின் லைன் சர்வீஸ் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வி கேன் ஏபிள் டு அனலைஸ் தி மெயின் லைன் சர்வீஸ். அப்போ இங்கே தான் என்ன அர்த்தம், மெயின் லைன் சர்வீஸில் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்டேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ லாங் ரன்னிங் பீரியட் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ அதில் லாங் ரன்னிங் பீரியட்னா என்ன அர்த்தம், ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வ். ஓகே, ஸோ இந்த கிராஃபை பாருங்கள், இதில் தெரியும். ஸோ இது வந்து ஒரு ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வ். ஸோ இது இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஆக்சலரேஷன். ஸோ இந்த பாயிண்ட் ஓகே, ஸோ இந்த ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அப்போ ஸ்பீட் கான்ஸ்டன்ட்டாக வருது அப்படின்னா என்ன அர்த்தம், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட்ஸ் A அண்ட் ஃபைனல் பாயிண்ட். ஓகே, ஸோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து மோர் தென் 10 கிலோமீட்டர். ஸோ அப்போ இந்த நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பீட் டைம் இந்த கிராஃப் வந்து OABC
சி. இந்த கிராஃப் எப்படி மாற்றுறோம், OA1 B1 சின்னு மாற்றுறோம். அதாவது ஒரு ட்ரெப்பிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வாக மாற்றுறோம். அதோட ஏரியாவை மாற்றாமல் இந்த டைமென்ஷன்ஸை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மெயின்லைன் சர்வீஸில் ஒரு ட்ரெயின் வந்து எப்படி ரெண்டாவதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து குவாட்ரிலேட்ரல் கர்வ்ங்கிறது OA to B to C. ஓகே, ஸோ இந்த நார்மல் கர்வ் OABC எப்படி மாற்றுறோம், OA to B to C. ஓகே, ஸோ OA to B to C. ஸோ இதான் என்ன அப்படின்னா குவாட்ரிலேட்ரல் கர்வ். ஸோ இதான் இது ரெண்டாவது இருக்கு இல்லையா, ஸோ இதான் குவாட்ரிலேட்ரல் கர்வ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மெயின்லைன் சர்வீஸ் அனலைஸ் பண்ணுறதுக்காக ட்ரெப்பிசாய்டல் கர்வ். இது வந்து குவாட்ரிலேட்டர் கர்வ். அப்போ இதில் இந்த குவாட்ரிலேட்டர் கர்வில் எதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், ஆக்சலரேஷன், கோஸ்டிங்கு, பிரேக்கிங். ஸோ இது மட்டும் தான் இருக்குது. அப்போ இதில் ஃப்ரீ ரன்னிங் பீரியடே கிடையாது. ஸோ அப்போ இது இந்த டைப் ஆஃப் கர்வ் வச்சு நம்ம எதை அனலைஸ் பண்ணலாம், சப்பர்பன் சர்வீஸ். ஓகே, ஸோ சப்பர்பன் சர்வீஸ் அண்ட் அர்பன் சர்வீஸ் ரெண்டையுமே நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சப்பர்பன் சர்வீஸ் அண்ட் அர்பன் சர்வீஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த ட்ரெப்பிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வ் வச்சு வி கேன் ஏபிள் டு அனலைஸ் தி மெயின் லைன் சர்வீஸ். அப்போ 2 ஸ்டேஷன் இடைப்பட்டுள்ள டிஸ்டன்ஸ் வந்து மோர் தென் 10 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். ஸோ அதே இது ஒரு நார்மல் ஆக்சுவல் கர்வை வந்து நம்ம வந்து இப்போ குவாட்ரிலேட்ரல் கர்வாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதை வச்சு நம்ம என்ன அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பீட் டைம் கர்வ் ஆஃப் சப்பர்பன் சர்வீஸ் அப்படின்னா அர்பன் சர்வீஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த பீரியட் இந்த குவாட்ரிலேட்டர் பீரியடில் வந்து கோஸ்டிங் பீரியட் இருக்காது. ஓகே, ஸோ கோஸ்டிங் பீரியட் இருக்கும், ஆக்சலரேஷன் அண்ட் பிரேக்கிங் மட்டும் தான் இருக்கும். ஃப்ரீ ரன்னிங் பீரியட் வந்து இதில் கிடையாது. ஓகே, ஸோ தர் இஸ் நோ ஃப்ரீ ரன்னிங் பீரியட். ஸோ இங்கே ஃப்ரீ ரன்னிங் பீரியட். ஓகே, ஸோ ஃப்ரீ ரன்னிங் பீரியடில் ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ட்ரெப்பிசாய்டல் கர்வில். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம இந்த லெக்சரில் பார்த்தது என்ன அப்படின்னா மெயினாக ஸ்பீட் டைம் கர்வ் ஆஃப் ட்ராக்ஷன். ஓகே, ஸோ ட்ராக்ஷன் மெக்கானிக்ஸில் ஸ்பீட் டைம் கர்வ் பார்த்தோம். ஸோ அதோட நோட்டேஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ டீங்கிறது என்ன, டைம் இன் செகண்ட்ஸ், எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர், விங்கிறது ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர், ஆல்ஃபாங்கிறது ஆக்சலரேஷன், யூனிட் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் பெர் செகண்டு, பீட்டாங்கிறது ரிட்டார்டேஷன். ஓகே, ஸோ ரிட்டார்டேஷன் அப்படின்னா கோஸ்டிங்னு சொல்லலாம். ஸோ வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் பெர் செகண்ட். அப்போ ஆக்சலரேஷன் சொல்கிறது ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஸ்பீடு, ரிட்டார்டேஷன் சொல்கிறது ரேட் ஆஃப் டிக்ரீஸ் இன் ஸ்பீடு. அப்போ டபிள்யூங்கிறது வெயிட் ஆஃப் தி ட்ரெயின் இன் டன்ஸ். அப்போ எஃப்ங்கிறது வந்து ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இன் நியூட்டன்ஸ். டார்க்குங்கிறது டி ரெப்ரசன்ஸ் தி டார்க் இன் நியூட்டன் மீட்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த கிராஃப் பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன பீரியடில் என்னென்ன நடக்குன்னு தெரியணும். நாட்சிங் பீரியட் என்ன, ஆக்சலரேஷன் என்ன, ஃப்ரீ ரன்னிங் பீரியடில் ஸ்பீட் கான்ஸ்டன்ட், பவர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ கோஸ்டிங் பீரியடில் வந்து மோட்டர் வந்து சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஸோ மோட்டர் வந்து ட்ரெயின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ அதோட செல்ஃப் வெயிட். ஓகே, ஸோ அதோட வெயிட்டு, அதோட இனர்ஷியா, அது மாதிரி அதோட கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஃப்ரிக்ஷன் அண்ட் த ஓன் வெயிட். ஓகே, ஸோ அதோட செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ட்ரெயின். ஸோ ஃபைனலாக இந்த பிரேக்கிங் பீரியட் வந்து ஸ்பீட் வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகிரும். ஸோ வி ஆர் அப்ளைங் தி பிரேக். ஓகே, ஸோ மெக்கானிக்கல் பிரேக் ஆர் எலக்ட்ரிக்கல் பிரேக் ஏதோ ஒரு பிரேக் அப்ளை பண்ணி ஸ்பீட் வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணி 0 பாயிண்ட்டை கொண்டு வரோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த டைப்ஸ் ஆஃப் சர்வீஸில் 3 தான் பிரிக்கிறோம். மெயின்லைன் சர்வீஸ், சபர்பன் அண்ட் அர்பன். மெயின்லைன் சர்வீஸில் வந்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 ஸ்டேஷன்ஸ் வந்து மோர் தென் 10 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அதனால் அதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ரீ ரன்னிங் பீரியட், அதாவது இந்த ஃப்ரீ ரன்னிங் பீரியட், அந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பீரியட் வந்து அதிகமாக இருக்கும். சபர்பன் சர்வீஸில் வந்து கோஸ்டிங் பீரியட் வந்து அதிகமாக இருக்கும். கோஸ்டிங் பீரியடில் நம்ம என்ன பண்ணுவோம், மோட்டர் வந்து சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த மோட்டர் அந்த ட்ரெயின் வந்து அதோட கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி ரன் பண்ண விடுவோம். ஓகே, ஸோ அந்த பீரியட் வந்து இதில் அதிகமாக இருக்கும் கோஸ்டிங் பீரியடில். அர்பன் பீரியட்னு சொல்லும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 கிலோமீட்டர். ஓகே, ஸோ லெஸ் தென் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்போ ஒரு பாயிண்ட் ஏலேருந்து போச்சு அப்படின்னா பிங்கிற பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, லெஸ் தென் 1 கிலோமீட்டர். அப்போ அந்த ட்ரெயின் ஆக்சிலரேட் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஷன் வந்துடும், பிங்கிற பாயிண்ட் வந்துடும். அப்போ நம்ம ஆக்சிலரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் பிரேக் பண்ணணும். ஓகே, ஸோ பிரேக் பண்ணி நம்ம ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்போ இதில் வந்து ஃப்ரீ ரன்னிங் பீரியட், அதே மாதிரி கோஸ்டிங் பீரியட் இது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா அர்பன் சர்வீஸ். அடுத்த 2 கிராஃபாக பார்த்தோம். ஒன்று வந்து ட்ரெப்பிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வ், அதோட ஏரியாவை சேஞ்ச் பண்ணாமல் அந்த நார்மல் ஆக்சுவல் ஸ்பீட் டைம் கர்வை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம். அதில் 2 தான் பார்த்தோம். ஒன்று ட்ரெப்பிசாய்டல், இன்னொன்று குவாட்ரிலேட்டர். அந்த ட்ரெப்பிசாய்டல் வந்து இந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீடு பீரியட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பீரியட். ஸோ அதை வச்சு நம்ம மெயின்லைன் சர்வீஸில் வந்து அந்த ட்ரெயின் வந்து அதோட ஸ்பீட் டைம் கர்வ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ 2வது பார்த்தது வந்து குவாட்ரிலேட்டர் ஸ்பீட் டைம் கர்வ். ஓகே, ஸோ அப்போ குவாட்ரிலேட்டர் ஸ்பீட் டைம் கர்வ் வந்து அதில் வந்து ஆக்சிலரேஷன் பீரியட் அண்ட் பிரேக்கிங் பீரியட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ அதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சபர்பன் சர்வீஸ் அப்படின்னா அர்பன் சர்வீஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.